வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரஜன், விக்கல், சந்தன், அமித் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன்ராஜ் வெளியே போனதுக்கப்புறம், பிரவீனோட இவங்கலாம் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி 3 பேரை வந்து சொல்கிறாங்க. யார் யாரை சொல்கிறாங்க, தென் என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அரோராவை சொல்கிறாரு பிரஜன். பிரஜன் வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் அவள் நாமினேஷனில் வராதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எஸ், லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறப்ப அரோராவை எல்லாருமே மறந்துட்டாங்க டோட்டலாக அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரோராவை சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. பட் அவங்க நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லைன்னதே அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பிரஜன் வந்து அரோராவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித் வந்து பார்த்திங்கன்னா கெமியை வந்து சொல்கிறாங்க. கெமி வந்து பிரவீன்ராஜை விட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இல்லை அந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த டாஸ்க்லையும் வந்து விளையாடினாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் அளவுக்கு இல்லைல்ல, ஒய் பிரவீன்ராஜ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கெமியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தார். அதே மாதிரி ரம்யா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது. இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியே பிக் பாஸ் ஃபேன்ஸ் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், பிரவீன்ராஜ் எவிக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா என்ன பண்ணாங்க, அரோரா என்ன பண்ணாங்க, ஏன்னா அரோரா என்ன பண்ணாங்கன்னு கேட்க முடியாது வெளியே, ஏன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து என்னடா அது ரம்யா போய் என்ன பண்ணிட்டாங்க பிரவீன்ராஜை விட அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எழுந்தது. அதை தான் வந்து உள்ள ஒரு டிஸ்கஷனாக வந்து போனது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.